டெல்லியில இருந்துட்டோம் அப்படின்னா பல இடங்களுக்கு போயிடலாம். பிருந்தாவனத்தே கண்டோமே, ஆண்டாள் ஆசைப்பட்டு புலம்பின ஒரு திவ்ய தேசம் பிருந்தாவனத்தே கண்டோமே. அதுல அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்றா, வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை. அவ்வளவு அழகா வினதை சிறுவன், இப்படிதான் அத்தனை அழகான வினதை சிறுவன். வைனதேயன் அப்படின்ற திருநாமம். வைனதேயன்ற திருநாமம் கருடனுக்கு மட்டும்தான் உண்டா, வேற யாருக்காவது உண்டா தெரியுமா? வைனதேயன்ற திருநாமம் கருடனுக்கு மட்டும்தானா? வினதை சிறுநாமம் மட்டும்தானா? அப்புறம் அருணன், அருணனுக்கும் வினதை சிறுவன் பேரு, அருணனுக்கும் வைனதேயன் திருநாமுடையனா வினதையினுடைய பிள்ளை. அதனால எப்படி ஜானகி அப்படின்றது ஊர்மிளாவுக்கும் உண்டு, ஏன்னா ஜனககுமாரின்றதுனால. அத்தனை அழகா நிறைய பெயர்கள்லாம் வந்து காரண பெயர்கள். அப்ப அந்த வைனதேயச்ச பக்ஷினாம், வைனதேயன் கஷ்யபருடைய பிள்ளை. மகாபாரதம் ஆதி பர்வத்துல ரொம்ப அழகா கருடனுடைய ஜனனம் ஜன்மா இதை பத்தி எல்லாம் விஸ்தாரமா காண கிடைக்கிறது. அதுல ரொம்ப அழகா கஷ்யபர், வினதை, கத்ரு. கஷ்யபருக்கு நிறைய மனைவிகள் உண்டு, அதுல வினதாவும் உண்டு, கத்ருவும் உண்டு. கத்ருதான் நாகங்களின் தாயார். இந்த காளியன், ஆதிசேஷன், வாசுகி எல்லாருமே கத்ருவோட பசங்கள் தான். அத்தனை பேருமே ரொம்ப வசதியான, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு சொல்லும்படியான ஆதிசேஷனும் கத்ருவனுடைய பிள்ளைதான். துஷ்ட காளியா திஷ்ட அத்திர அப்படின்னு துஷ்ட காளியன்னு சொல்றோமே, அந்த காளியனும் கத்ருவுடைய பிள்ளைதான். வாசுகி நாகம், அந்த வாசுகியும் கத்ருவனுடைய பிள்ளைதான். அந்த கத்ருவும் வினதையும் சொந்த அக்காதங்க, யாரோ சம்பந்தம் இல்லாதவாள்லாம் கிடையாது, சொந்த அக்காதங்க. அவ்வளவு அழகா கத்ரு நிறைய குழந்தைகள் வேணும்னு கேட்டா பலசாலியா இருக்கணும், எல்லாரும் பார்த்தா மிரளணும்னு கேட்டுட்டான். அவளுக்கு பிறந்ததான் எல்லாம் அந்த நாக குழந்தைகள். பாம்பென்றால் படையும் நடுங்கும், எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. அப்ப வினதா கேட்கிறா, அவ பசங்களை விட பலசாலியா அவ பசங்களே பயப்படும்படியான 2 பசங்க கிடைச்சா போதும். வரம் கேட்கறதுலயும் ஒரு அழகா ஒரு நுணுக்கம் இருக்கும். ஒண்ணுமே வரம் கேட்க தெரியலையா, ஆண்டாள் போலே ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி, எனக்கு வரம் கேட்க தெரியலப்பா, உனக்கு எது உச்சிதம்னு தோன்றதோ எனக்கு அதை செய்யனா, எனக்கு எது நல்லதுன்றது என்னை விட உனக்கு நல்லா தெரியுமே. ஒரு குழந்தைக்கு எது நல்லதுன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, கை குழந்தையா இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்கிறது. கை குழந்தையா இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா குழந்தை வளர்ந்துடுறது, அப்பா அம்மா வளரலாம், அங்கதான் பிரச்சனையே. குழந்தையோட அப்பா அம்மா வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன வயசுல என்னென்ன வேணும்னு தெரிஞ்சிடும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா வளர்றதே கிடையாது, அது குழந்தையாவே இருக்கா, அதான் பிரச்சனையே. நிறைய குழந்தைகள் சந்தோஷமா சிரிக்கிறான், யதார்த்தம். அப்ப இந்த வினதை அப்படி வரம் கேட்டுட்டா, அவளுக்கு மூத்த பிள்ளைதான் அருணன். இந்த கத்ருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தாச்சு, வினதைக்கு பொறாம வந்துடுத்து, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு அந்த முட்டையை உடைச்சுட்டான். அதனாலதான் அறகுறையா அருணன் வரான். தொடைக்கு கீழே அவனுக்கு கிடையாது, இடுப்புக்கு கீழே அவனுக்கு கிடையாது அருணனுக்கு. அப்ப அருணன் தான் சாபம் கொடுக்கிறான். அவளை என்ன அவசரம் உனக்கு, எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு என்ன உண்டோ அது உண்டு. அது எந்த காலத்திலையும் யாரும் நம்ம கிட்ட அபகரிச்சுட்டு போக முடியாது. அடுத்தவாளை பார்த்து அவளுக்கு அது கிடைச்சுடுதே நினைச்சிட்டு இருந்தா இன்னும் 1000 கோடி வருஷம் ஆனாலும் சுவாமியே கிடைச்சாலும் அதிருப்தி தான். கம்பாரிசனே வேண்டாம். யசோத அனுபவிச்ச கிருஷ்ணன் தேவகிக்கு சத்தியமா கிடையாது. என்ன தவம் செய்தனே யசோதா தான். ஆனா தேவகி சுமந்த கிருஷ்ணனை யசோத சுமக்கவே இல்லை. அந்த அனுபவம் யசோதைக்கு கிடையாது. மண்ணை திங்கிறது, வெண்ணை திங்கிறது, கட்டி போடுறது எல்லாம் யசோதைக்கு. ஆனா கர்ப்பத்துல சுவாமிய சுமந்த சுகம், அவன் சதுர்புஜதாரியா அந்த ராத்திரியில வந்து நின்னு கொடுத்த அனுபவம் சத்தியமா யசோதைக்கு ஒரு நாளும் கிடைக்கல. சங்கச்சக்கர கதா பத்மபாணியான கிருஷ்ணனை யசோதைக்கு தெரியவே தெரியாது. ஆனா
கிருஷ்ணனோட கல்யாண விஷயத்துல எல்லாம் தேவகிக்கு தான் உரிமை இருந்தது, யசோதைக்கு இல்லவே இல்லை. ராதா கல்யாணத்தோட, ராதா கல்யாணத்துல கூட யசோதை நேரடியா பங்கெடுத்துக்கிற பாக்கியமே இல்லை. யாருக்கும் தெரியாத காந்தர்வ விவாகம் தான் ராதா கல்யாணம். அதனால பக்தி, அனுபவம், வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு என்ன உண்டு அது உண்டு. எல்லாரும் போய் பெருமாளை பார்க்கணும். அவாவா கண் கொண்டுதானே பார்க்க முடியும், அவாவா ஹிருதயத்தை கொண்டுதான் மனசுல வாங்கிக்க முடியும். அடுத்தவாளுடைய பெருமாளை நாம தூக்கிட்டு போக முடியாது. எவ்வளோ பேர் கோவில் பெரிய லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்தவாளுடைய அனுபவம் ஒரு நாள் அர்ச்சகருக்கு கிடையாது. அர்ச்சகரை தொட்டு அனுபவிக்கிற அந்த சுவாமி அனுபவம் சத்தியமா இந்திரனுக்கும் கிடையாது. அவளுடைய அனுபவம் அவர்களுக்கு தான், அதான் வசதி. வேதத்தை சொல்லி அழகா வேதம் மூலமா பகவான் அனுபவிக்கிறார் இல்லையா, அந்த அனுபவம் வேற யாருக்கும் கிடையாது. உபன்யாசம் பண்றோம் எங்களுக்கு இருக்கிறானோ எங்களுக்கு தான். அதே வேதம் நன்னா ஜபிச்சு புருஷ சுத்தம் ஜோரா சொல்றா இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அத்தனை ஆவர்த்தி பண்றாள், அந்த அனுபவம் உபன்யாசிகளுக்கு ஒரு நாளும் கிடையாது. எதுவுமே தெரியாம கோவில் வாசல் பூக்காரி பூ வித்துட்டு வா பாருங்க, அவளுடைய அனுபவம் யாருக்குமே கிடையாது. அவளுடைய அனுபவம் வசதி. இப்படி சாமி நீங்க நல்லபடியா எல்லா பூ வித்துனா வந்து உட்காடுவா பாருங்க, உள்ள வந்து பார்க்க மாட்டா. ஆனா இந்த சாமியை நம்பிதான் அவ உட்கார்ந்து இருப்பான். அவளுடைய அனுபவம் அத்தனை சிரேஷ்டம். அதனால அனுபவம் எல்லாம் விசேஷம், யுனிக். ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. ஆனா வினதாவுக்கு கம்பேரிசன் வந்துடுத்து, முட்டையை உடச்சுட்டா அறகுறையா பிள்ளை வந்தான், கோபம் வந்துடுத்து, உனக்கு அடிமையா இருந்தாதான் புத்தி வரும் அப்படின்னு அம்மாவுக்கே சாபம் கொடுத்துட்டான் குழந்தை பிறந்தவன். அதுக்கப்புறமா தான் அவனுக்குன்னு பார்த்துட்டு பெருசா திவ்யாங் அப்படி சொல்லணும் இன்னைக்கு காலகட்டத்தில், திவ்யாங் பிசிக்கலி சேலஞ்ச். அப்ப அவனுக்காகவே ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டா சூரியனுடைய ரத சாரதியா. அதனாலதான் முதல்ல அருணனுடைய வெளிச்சம் தான் நமக்கு வரும். அதனாலதான் அருணோதயம்னு பெயர். அதுக்கப்புறமா தான் சூரியோதயம். சூரியன் எடுத்த உடனே அப்படி ஃபுல் டெம்பரேச்சர்ல வந்தாலும் தாங்க மாட்டோம். காலங்காலத்துல பிரிஸ்கா வந்துட்டாருன்னா அது சும்மா வந்தாலும் பயமா இருக்கு நமக்கு. அதனால முதல்ல அருணனுடைய அந்த கிரணங்கள், அருணனுடைய அந்த திவ்ய தேஜஸ் தான் முதல்ல வர்றது. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், முதல்ல அவனோட தான். அதுக்கப்புறமா தான் மற்றெல்லாம் வரும். அதன் பிறகு இந்த வினதா கத்ரிவனோட அடிமையா ஆயிடுறான். உச்சைசவ குதிரையினுடைய வால் வெளுப்பா இருக்கா கருப்பா இருக்கா, இது என்ன தேவையாதுலாம். சில ஆர்குமெண்ட்ல எல்லாம் தலையை கொடுத்துடாதீங்க, ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இவ ரெண்டு பேரும் போட்டி போட்டு வால் கருப்பா சிவப்பான்னு பந்தயம் வச்சுண்டு கருப்பா வெளுப்பான்னு கடைசியில கத்ரு சொல்றா தன் குழந்தைகளை, நீங்க எல்லாம் அந்த உச்சைசவ குதிரையினுடைய வால்ல போய் சுத்திக்கோங்க கருணாகங்களே. தூரத்துல இருந்து பார்த்தா கருப்பா தெரியும். அப்ப எனக்கு வினதா அடிமை ஆயிடுவா. சொந்த அக்கா தங்க தான். அந்த மாதிரி அவ பண்ணிட்டா. சூதுனாலே அவள் ஜெயிச்சுட்டா கத்ரு.